பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புலம்பல் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 19. எழு, இரவில் முதல் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உம்மோடு இணைந்து செயல்பட எங்களை உருவாக்கி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இரவு பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுடைய குரலை கேட்டு எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அனுதினமும் உமது அரவணைப்புக்குள் கடந்து வரும் பொழுது உமது இறக்கைக்குள் மூடி எங்களை பாதுகாப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்த நாட்களிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு அவருடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களையும் செய்து நோய்களை குணமாக்கி ஆண்டவரே, உடைந்து போய் இருந்த மக்களுக்கு உமது வார்த்தைகளை கொடுத்து தேற்றினீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. அதே போல் இந்த நாட்களிலும் உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து உமது வார்த்தையின்படி நடக்க எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். தூயாதி தூயவரே, உம்மை துதிக்கின்றோம். பரிசுத்த தெய்வமே, உம்மை துதிக்கின்றோமே, ஆராதிக்கின்றோம். அனுதினமும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் என்னோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்தி உமது பெயரை போற்றி புகழ்ந்து உமது பெயரின் வழியாக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே. உமது நாமத்தை தரிசிக்க அதிகாலையிலே எழுந்திருக்கிறார்களே. உம்மோடு முகமுகமாய் பேசுவதற்காக இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கிறார்களே. என் ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பங்களை கேட்பார், என்னுடைய கண்ணீரை காண்பார், என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றுவார், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை அப்புறப்படுத்துவார், வேதனைகளை எடுத்து மாற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவார், இழந்து போன அமைதியை மீண்டும் தருவார் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சியோனில் இருந்து தந்தை கடவுள் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்ததை போல் இந்த நாளிலே ஏக்கத்தோடும் குழப்பத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய அவர்களை கருணை கண் பார்ப்பீராக. அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. இதோ அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவருக்கு முன்பாக தண்ணீரை போல் என்னுடைய கண்ணீரை ஊற்றி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி உம்மை நோக்கி கதறி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே. அவர்களுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த மேயு என்று சொல்லக்கூடிய குருடனுடைய கூக்குரல் உமது காதை எட்டியதே. அதே போல் இந்த நாட்களிலே பிள்ளைகளுடைய கூக்குரல் உமது செவிகளுக்கு கடந்து வரும்படியாகவும் வான தூதர்கள் எல்லா விண்ணப்பங்களையும் உமது திரு சமூகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இதோ உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி செபிக்கின்றோம். ஐயோ, நான் ஏழையாக போய்விட்டேனே, வசதியோடு வாழ்ந்தேனே, மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருந்தேனே, ஆனால் இந்த நாட்களில் எனது கரங்களில் ஒன்றும் இல்லையே, எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறேனே என்கின்ற ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்திப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தவறுகளையும் குற்றங்களையும் என் ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுத்து நல்லதொரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து என்னுடைய ஆண்டவருடைய திருமுகத்திலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுடைய குரலை நீர் ஒரு நாளும் மறுதளிப்பது இல்லை, ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அமைதியும் இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீர் தேற்றுகின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வீராக. எல்லோரும் உமது திரு சமூகத்தில் மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதத்தின் நாளாக மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா.
பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். எதற்காக அந்த நாளில் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களோ அனைத்து முயற்சிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். தொழிலை ஒப்புக்கொடுக்கின்றேன், குறைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன், நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன், படிப்பை ஒப்புக்கொடுக்கின்றேன், எழுதக்கூடிய பரீட்சைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன், இன்டர்வியூவை ஒப்புக்கொடுக்கின்றேன், வேலை வாய்ப்புகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். எல்லாம் அது கரத்தில் இருந்து வருகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது திட்டத்தை நிறைவேற்றி என் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக. அதிகாலையிலே எழுந்து இரவின் முதற் சாமத்திலே எழுந்து குரல் எழுப்பி உள்ளத்தில் உள்ளதை உமது திரு சமூகத்தில் ஊற்றி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 52வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் என்கின்ற வார்த்தையின்படி என் ஆண்டவர் தாமே இவர்களுக்கு முன்பாக செல்லும்படியாகவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்க வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேன், குற்றம் புரிந்து விட்டேன், என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி விட்டேன், என் ஆண்டவருக்கு ஒரு நன்றி உள்ளவனாக ஒரு நன்றியற்றவளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். இகழப்பட்ட சூழ்நிலையிலும் கூட என் ஆண்டவரை தான் நான் வெறுத்தேனே தவிர வேற யாரையும் வெறுக்கவில்லை. வேதனையுற்ற ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து திரிந்து கொண்டு இருந்தோம். உண்மையிலே என்னால் இந்த உலகத்தில் இனி வாழ முடியாது என்கின்ற தற்கொலை எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்களுடைய சிந்தனைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். சாத்தான் விதைத்திருக்கக்கூடிய விதைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இவர்கள் மீது உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக. உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்பட்டு இவர்கள் ஒவ்வொருவரும் தூய்மை அடைய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் காலங்களை மாற்றக்கூடிய தெய்வம் நீராய் இருக்கின்றீர். ஆண்டவரே, உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்காக நீர் காத்திருந்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகின்றீரே. எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 49வது அதிகாரம் 25வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன்னை எதிர்த்து போராடுபவருடன் நானும் போராடுவேன், உன் பிள்ளைகளை விடுவிப்பேன் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் எங்களை வெறுத்து ஒதுக்கி இனி இவனுக்கு வாழ்வு இல்லை, இவளுக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி அவமானப்படுத்தி இருக்கிறார்களோ, ஆண்டவரே, அவர்கள் நடுவிலே நீர் இந்த நாளில் எங்களை உயர்த்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். ஐயோ, விபத்தில் என்னுடைய கை போய்விட்டதே, விபத்தில் என்னுடைய கால் போய்விட்டதே, தவறான ஆபரேஷன் வழியாக மருத்துவர்கள் என்னை படுக்கையாய் மாற்றிவிட்டார்களே என்று சொல்லி மனதிற்குள் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேதனை அறிந்த நாளிலே அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர்தானே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீர். உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கின்றீரே. அற்புதங்களை செய்திடுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய சமாதானத்தை கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த நாளிலே, இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக இரக்கத்தோடு பரிந்து பேசும் இரக்கத்தின் கன்னிகையே, எங்கள் அம்மாவே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.